வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு சாய் ஹைடெக் நர்சரி கார்டன். அ இது வந்து பார்த்தீங்கன்னா, சம்மர் ஆஃபருக்காக குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆஃபர். இந்த ஆஃபர யாரும் மிஸ் பண்ண விருப்பப்படாதீங்க. ஸோ ஏன்னா மிஸ் பண்ணிட்டா கண்டிப்பா வருத்தப்படுவீங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ஆஃபர் தான். நீங்க இந்த வீடியோ பதிவில இருக்கிற அ எந்த பிளான்ட் வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். 6 பிளான்ட்ஸ் வாங்குனா, 1 பிளான்ட்ஸ் வந்து நாங்க ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ண போறோம். நீங்களாவே அதுவுமே செலக்ட் பண்ணிக்கலாம். ஆ நீங்க உங்களுக்கு என்னென்ன பிளான் புடிச்சிருக்கு அப்படின்றத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எஸ்டி கொரியரா, ப்ரொஃபஷ்னலா இல்ல எம்எஸ்எஸ் பார்சலா, ஸ்பீட் போஸ்ட்டா அப்படின்றத ஜஸ்ட் வந்து வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான எவ்வளோ கொரியர் சார்ஜ், பிளான்ட்டுடைய சார்ஜ் எவ்வளோ அப்படின்றத நாங்க அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்க அத பார்த்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நீங்க வந்து ஆன்லைன்ல வாங்குனீங்கன்னா, ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ரோஸ் பிளான்ட்ஸ வந்து சேல் பண்ணுவாங்க. அது எப்படின்னா, நம்ம வந்து ஒருத்தர் வந்து வாங்கிட்டு வந்து சேல் பண்ணணும், ஒருத்தர் உற்பத்தி பண்ணி சேல் பண்ணணும். அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஒவ்வொருத்தருக்கான அமௌண்ட் வந்து சேஞ்சஸ் இருக்கும். பட் நம்ம அப்படி இல்லாம எல்லா விதமான பிளான்ட்டும் ஒரே விதமான அமௌண்ட்ல குடுக்க போறோம். அதுவும் நல்ல பிளான்ட்ஸு. அ விலை குறைஞ்ச விலையிலயும் தரமான செடிகள நம்ம குடுக்க போறோம். நம்பிக்கையான ஒரு நர்சரியா இருக்கும். நம்ம வந்து ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய பேருக்கு குடுத்துட்ருக்கோம். அந்த பிளான்ட் எப்படி க்ரோ பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிக் குடுத்துட்ருக்கோம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, கண்டிப்பா அந்த ஃபோட்டோஸ் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்க. அந்த பிளான்ட்டுடைய அமௌண்ட், அந்த பிளான்ட்டுடைய டீட்டெயில்ஸ், அது எப்படி பண்ணா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றதையும் நாங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். ம். நெறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, ரோஸ் பிளான்ட்ஸ வாங்குறாங்களே தவிர, அந்த பிளான்ட்ஸ் வந்து பராமரிக்காம போனா, கண்டிப்பா வந்து டைபேக் நடக்கும். 1. 2வது நம்மகிட்ட இருந்து ஒரு பிளான்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, எந்த ஒரு நர்சரிலேருந்து ஒரு பிளான்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த பிளான்ட்ஸ வாங்கி ஒரு 3 நாள் வரைக்கும் ஒரு ஷேடான பிளேஸ்ல வச்சுட்டு, உங்க தண்ணிய குடுத்து கொஞ்சம் அடாப்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து செய்ய வேண்டியது, அந்த செடிகள நீங்க உங்களுக்கு புடிச்ச பாட்ல சூஸ் பண்ணி பாட் பண்ணுங்க. ஒருவேளை சின்ன செடியா வாங்குனீங்க அப்படின்னா, ஒரு 6 இன்ச் பாட்ல பாட் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா, க்ரோ பேக் இருந்ததுன்னா 9க்கு 9ன்ற க்ரோ பேக்ல பாட் பண்ணுங்க. ஒரு 5 லிட்டர் பேக்ல வாங்குறீங்க, ஒரு நல்ல மெச்சூர்டா இருக்கு அப்படின்னா, 12க்கு 12ன்ற க்ரோ பேக்கோ, இல்ல 10 இன்ச் 12 இன்ச்ல போடலாம். அப்படி இல்ல சார் கொஞ்சம் மட்டமா இருக்கு பிளான்ட் அப்படின்னா, 5 லிட்டர் வாங்குற பிளான்ட் நீங்க ஜஸ்ட் ஒரு 8 இன்ச் பாட்டுக்கு பாட் பண்றது ரொம்பவே கரெக்ட்டா இருக்கும். ஸோ இதுதான் ப்ராசஸ். மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய மண்ண எடுத்துக்கோங்க. அது கூட வெர்மி கம்போஸ்ட்டோ, இல்ல நாட்டு மாட்டு சாண உரமோ நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, கோகோபீட் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே போதுமானது. மத்தபடிக்கு நீங்க வேற எதையும் செய்ய வேண்டாம். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பாட்டிங் மிக்ஸ் பண்ணும்போது செய்ய வேண்டிய வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, அதில ஒரு பாட்ல சரியான ஹோல் இருக்கா? ட்ரைனேஜ் நம்ம தண்ணி ஊத்துனா அது வெளிய போகுமா? அப்படின்றத பாருங்க. இப்போ சம்மர் டைம்ன்றதுனால 2 டைம் தண்ணி குடுங்க. காலையிலயும், ஈவினிங்கும் தண்ணி குடுங்க போதுமானது. தண்ணி அதிகமா குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா ரோஸ் செடியில இருக்கக்கூடிய லீவ்ஸ் கொட்ட ஆரம்பிச்சுரும். ஸோ, கண்டிப்பா இது கண்கூடா நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயங்களுமே நம்போ உணர்ந்து தான் அந்த விஷயங்கள உங்களுக்கு நம்ம சொல்றோம். சரிங்களா? அதனால இந்த மாதிரியான தவறுகள நீங்க செய்ய வேண்டாம். இந்த ப்ராசஸ கரெக்ட்டா பண்ணுங்க. அடுத்து செய்ய வேண்டியது வேலை என்ன அப்டின்னா, இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் ரீபாட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, எல்லாமே டோட்டலா வந்து செமி ஷேடான பகுதியில தான் இருக்கணும். இந்த பிளான்ட் செமி ஷேடு கிடையாது. டோட்டல் சன்லைட்ல தான் இருக்கணும். 6 ஹவர்ஸ் அதுக்கு கண்டிப்பா சன்லைட் தேவைப்படும். நீங்க பாட் பண்ண பிறகு என்ன செய்யணும் அப்டின்னா, அதில இருக்கக்கூடிய மொட்டுக்கள், அதில இருக்கக்கூடிய தளிரு எல்லாமே நீங்க கட் பண்ணி விடணும். கொஞ்சம் ஒரு 2 இன்ச், 3 இன்ச், 4 இன்ச்சாவது கட் பண்ணி விடுங்க. அப்பதான் நீங்க அந்த பிளான்ட்ட அடுத்த இதுக்கு கொண்டு போக முடியும். அதிலேருந்து ஃப்ளவரிங்க வந்து நம்ம அடுத்த முறை நெறைய பூக்கள வந்து நம்மளால எடுத்துக்க முடியும். நீங்க இப்பவே பூக்கள் வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, சார் நான் வந்து ரோஸ் செடிய வந்து அழகுக்காக வைக்கிறேன் சார். ஆனா அந்த செடியில வந்து பூ மட்டும் பூத்துட்டே இருக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க பூக்கள் பூத்த பகுதிய எப்போ வெட்டி விடுறீங்களோ, அப்பதான் அடுத்த பிரான்ச் வந்து அந்த இடத்துல பூக்கள குடுக்கும். சரிங்களா? நம்மளுடைய உடம்பு நல்லா இருந்தா தான், அடுத்த விதமான வேலைய நம்மளால செய்ய முடியும். அந்த மாதிரி செடிகளுக்கு வந்து முக்கிய தேவை என்ன அப்டின்னா, அந்த பாடிய வந்து ஒழுங்கா வச்சுக்க என்ன தேவ அப்டின்னா, அதுக்கான வேலைகள நம்ம செய்யணும். அதுக்கு வந்து என்ன நம்ம செய்யணும் அப்டின்னா, அந்த ஃப்ளவரிங்க நம்ம கட் பண்ணி விடணும். அப்பதான் நமக்கு நெறைய பூக்கள் தரும். ஒரு விவசாயி வந்து ஒரு சின்ன செடிய வாங்கிட்டு போறாரு. அவரு பெரிய செடிய உற்பத்தி பண்றாரு அப்டின்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, 3 மாசம் வரைக்கும் அந்த செடியில இருக்கக்கூடிய துளிரு, பூக்கள் எல்லாமே கட் பண்ணி விட்டுருவாரு.
அதன் பிறகு தான் அவரு ஈல்டு எடுக்க விருப்பப்படுறாரு. ஏன்னா, அவ்வளோ 90 நாள் அவரு பொறுமையா இருக்காரு அப்படின்னா, அதன் பிறகு வரக்கூடிய லாபத்தையும், அதன் பிறகு வரக்கூடிய பூக்களையும் பறிச்சு தான் அவர் லாபத்தை ஈட்ட முடியும். அதுக்காக தான் அவரு அந்த 90 நாள் வெயிட் பண்றாரு. அந்த மாதிரி நம்மளால ஜஸ்ட் 1 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணாலே போதுமானது. நமக்கு நெறைய விதமான பூக்கள நம்மளால எடுத்துக்க முடியும். இந்த தவறுகள மட்டும் செய்யாதீங்க. கண்டிப்பா உங்க செடியிலயும் தாறுமாறான பூக்கள நம்பளால கொண்டு வர முடியும். நம்ம சொல்லக்கூடிய உரங்கள வாரத்துல 1 நாள் பயன்படுத்துங்க. அதுல என்னென்ன உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆல் 19 வித் சீவீட். ஸோ இந்த உரங்கள வந்து பார்த்தீங்கன்னா, மாசத்துல 2 டைம் பயன்படுத்துங்க. ஒரு ஷெட்யூல்டு மாரி போட்டுக்கங்க. அந்த ஷெட்யூல்டு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, நமக்கு தேவையான உரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டிஏபி, அப்புறம் வந்து ஆல் 19, அப்புறம் சீவீட், அப்புறம் ஹியூமிக், அப்புறம் மெக்னீசியம் சல்பேட், பொட்டாசியம் இருந்தாலும் பயன்படுத்தலாம். போரானும் யூஸ் பண்ணலாம். வேர் வளர்ச்சிக்காக நம்ம போரான் பயன்படுத்தலாம். மைக்ரோ நியூட்ரியன்ட்டும் நம்ம குடுக்கலாம். மைக்ரோ நியூட்ரியன்ட் குடுக்கறது மூலியமா நம்மளுடைய செடிகள் நல்லா வளரும். அதனுடைய வளர்ச்சியும் நல்ல துரிதமா இருக்கும். சரிங்களா? அ உங்களுக்கு ஏதாவது செடிகள் வளர்க்க டவுட் இருந்ததுன்னா, கண்டிப்பா அந்த ஃபோட்டோஸ் எடுத்து வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன? அது எப்படி ப்ரப்பகேஷன் பண்ணணும்? அது எப்படி சரியான முறையில கொண்டு போறது? அப்படின்றத நாங்க அப்டேட் பண்ணுவோம். மாசத்துல ஒரு டைம் வந்து டிஏபிய பயன்படுத்தணும். ஆ நீங்க கண்டிப்பா 3 டைம் பயன்படுத்தலாம். 10 நாளுக்கு ஒருக்கா டிஏபி பயன்படுத்துறது ரொம்பவே சிறந்தது. எதுக்காக அப்படி சொல்ல வரேன்னா, செடியில வந்து ஃப்ளவரிங் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி குடுக்கறதுக்கும், செடிக்கு வந்து ஹீட் தேவைப்படும் அப்படின்றதுக்காகவும் இத வந்து நம்ம பயன்படுத்துறோம். ஆ அது மட்டும் இல்லாம எந்த ஒரு உரம் பயன்படுத்துறது இருந்தாலும், நீங்க 10 நாளைக்கு ஒருக்கா அந்த உரங்கள பயன்படுத்தி பாருங்க. உங்களுடைய ரிசல்ட் நல்லாவே இருக்கும். நீங்க கண்கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான நீங்க அத்தியாவசிய தேவைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருந்தா தான், நமக்கு நீங்க கால் பண்ணுங்க. நீங்க 6 மணிலேருந்து ஈவினிங் 8:00க்குள்ள நீங்க கால் பண்ணி எங்களுக்கு பேசலாம். அப்படி இல்ல சார் எனக்கு கால் பண்ண முடியல அப்படின்னா, நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ. நாங்க பார்த்துட்டு அதுக்கான ரிப்ளைவே என்னன்றத நாங்க பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான தரமான செடிகள் வேணும் அப்படின்னா, நீங்க நம்முடைய நர்சரில நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். எல்லா விதமான செடிகளும் குறைந்த விலையில ஒரு நல்ல தரமான செடிய நம்ம உற்பத்தி பண்ணி விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கோம். அதனால நீங்க தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நம்முடைய நர்சரில நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லா விதமான செடிகளுமே நம்ம குடுக்குற ஒவ்வொரு செடியுமே வந்து பார்த்தீங்கன்னா, தரமா இருக்கும். ஆ யாரையும் சீட் பண்ணணும், யாரையும் ஏமாத்தணுன்ற எண்ணம் நமக்கு கிடையாது. உங்களுடைய டெலிவரி மேக்ஸிமம் 2 to 3 டேஸ்ல டெலிவரி பண்ணுவோம். மேக்ஸிமம் வந்து 1 வீக்ல கூட ஒரு சில வேலைகள் இருந்ததுன்னா, கண்டிப்பா 1 வீக்கு கூட ஆகலாம். அதனால உங்களுக்கு என்ன மாரியான பிளான்ட் வேணும் அப்படின்றதையும் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ எல்லா விதமான பிளான்ட்ஸுமே எங்களால ப்ரொவைட் பண்ண முடியும். உங்களுக்கு தேவையான சாயில் ப்ரிப்பரேஷன்ஸ், கொக்கோ பீட், அப்புறம் மாட்டுச்சாண உரம், ஆட்டுச்சாண உரம், மக்கிய தொழு உரம், வெர்மி கம்போஸ்ட், அப்புறம் கெமிக்கல் உரமே நம்ம குடுக்குறோங்க. ஸோ எல்லா விதமான பொருளுமே ஒரே இடத்துல கிடைக்கும். ஒரு நம்பிக்கையான ஒரு இடமாவும் இருக்கும். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கி பயன்பெறலாம். இந்த மாதிரியான தகவல் தேவைப்படுது அப்படின்னா, நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய விதமான பிளான்ஸ் வந்து காம்போல ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு நான் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான பயனுள்ள தகவலை நீங்கள் பெறணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.